நந்தினிஸ் டே அவுட். மருது சகோதரர்கள் பற்றிய இந்த பதிவு சற்று நீளமான பதிவாக இருக்கும். ஆனாலும் மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தேசத்துக்காக உயிர் தியாகம் செய்த மருது சகோதரர்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலேயர்கள் இந்த 2 சகோதரர்களுக்கு எதிராக செய்த சூழ்ச்சி என்னன்றதை இந்த பெரியவர் விளக்கமாக சொல்கிறாரு. முழுமையாக பாருங்கள். இதோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் வரலாறு சேத்தாப்பில் வரும். 3 சிவன், 3 அம்மன், 3 நடராசர், 3 பள்ளியறை, 3 கால பைரவர், எல்லாமே மும்மூணு தான். காசி ராமேஸ்வரத்துக்கு அடுத்த புண்ணியஸ்தலம் கலருக்கு. சரில்ல? சின்ன கோரை 7ஆம் நூற்றாண்டு வரகுண பாண்டியர் ஒரு மன்னர் கட்டினது 1300 வருஷம். பெரிய கோபுரம் தான் மருது பாண்டியர் கட்டினது 18ஆம் நூற்றாண்டு 300 வருஷம். இந்த கோபுரத்துக்காண்டியா மருது பாண்டியர் தலையை கொடுத்தார். இல்லைன்னா கோபுரத்தை ஆங்கிலம் அடிச்சிருப்பான். தன்னுடைய தலையை கொடுத்து கோபுரத்தை தலை நிமுறை செய்தவர் மருது பாண்டியர். அப்போ பெரிய மருதுடைய உண்மையான தலை தான் இந்த சிலைக்கு கீழே இருக்கும். இவருடைய உடல் திருப்பத்தூர். திருப்பத்தூர்னா சென்னை, வேலூர், திருப்பத்தூர் அல்ல, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர். சின்ன மருதுக்கு உடம்பு தலை எல்லாமே திருப்பத்தூர் தான். எதனால பெரிய மருதுடைய தலை இங்கே வந்துச்சு, அதான் கொஸ்டின். வீரபாண்டி கட்டபொம்மனை ஆங்கிலேயர் திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாரில் தூக்கப்பட்டார். வீரபாண்டி தம்பி ஊமத்துறை கட்டபொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே ஆங்கிலேயர் என்னன்றா திருநெல்வேலி சிறையில் அடைக்கிறார். இதில் ஊமத்துறை மட்டும் மருது பாண்டியை தப்பிக்க வைக்கிறார். தப்பிச்சு வந்த ஊமத்துறை மருது பாண்டியட்டே அடைக்கலம் கேட்குறார். மருது பாண்டியர் என்ன பண்ணுறாரு, தஞ்சை வந்தவனை கலங்க விடக்கூடாதுக்காண்டி அடைக்கலம் கொடுத்து திருமயம் பக்கத்தில் ஒரு கோட்டையில் கொண்டு போய் ஊமத்துறையா மருது பாண்டிய அடைக்கலம் வைக்கிறார். அந்த கோட்டைக்கு பேர் தான் இன்றைக்கு ஊமையன் கோட்டை. அதைத்தான் இன்றைக்கி நம்ம திருமயம் கோட்டை சொல்கிறோம். அப்போ ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த நைட்டே சின்ன மருது என்ன பண்ணுறாரு, அவருடைய படை வீரர்களோட போய் ஆங்கிலோட வீரர்களை கொன்று ஆங்கிலோட சிறைச்சாலையை தகர்த்தெறிந்து கட்டபொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே காப்பாற்றி கூட்டியாந்துறாரு சின்ன மருது. காலையில் ஆங்கிலேயர் பார்க்குற சிறைச்சாலையெல்லாம் தரமட்டமாக இருக்கு. அவங்க வீரர்களாக இறந்துருக்காங்க. கட்டபொம்மன் குடும்பத்தார் யாருமே இல்லை. இந்த வேலையை செஞ்சது யாருன்னு ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியும். ஊமத்துறை ஒரு ஆள் தான் தப்பிச்சு போனான். அவன் இதை செய்யலை. இது யாருன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குற ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறேன், புதுக்கோட்டை தொண்டைமான் ராஜா போய் நாடுறேன். அவர் தான் காட்டி கொடுக்குறார். வீரபாண்டி கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது தொண்டைமான், புதுக்கோட்டை ராஜா. மருதுபாண்டியரை காட்டி கொடுத்தது யாருன்னு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவகங்கை சீமை படம் பார்த்துருக்கீங்களா? கண்ணதாசன் எழுதுற அதில் ஒரு டைலாக் வரும். மருது பாண்டியரை காட்டி கொடுத்தது கௌரி வல்லபாய் உடையன்.